தாபா ஸ்டைல் வெஜிடபிள் புலாவ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஆயில் வந்து லிமிட்டடாக போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி பிறகு பிரியாணி மசாலா வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம் ஸோ அதெல்லாம் வந்து போட்டுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். ஸோ இது பிரியாணி மசாலா வந்து எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வந்து பார்த்திங்கன்னா என்ன தெரியும், புதினா, கொத்தமல்லி, ஆனியன், பீன்ஸு, கேரட்டு, பொட்டேட்டோ, டொமாட்டோ இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீளமாக தான் கட் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஐ இருக்குது. ஸோ ஆனியன் வந்து போட்டுக்கணும். ஸோ பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணணும். பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கோங்க. ஸோ தட் நம்ம வந்து சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லவங்கம் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நல்லா வதங்கட்டும். நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போடலாம். ஸோ இது வந்து நல்லா வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா போட்டுட்டு வதங்கணும். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வாசம் போகிற வரைக்கும் வதங்கணும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே வந்து அது ஒரு மாதிரி என்ன ஆகும்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. வதங்கின பிறகு டமாட்டோ வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். டமாட்டோ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இன்னும் அது வந்து ஒரு மாதிரி புளிப்பு அதிகமாக போட்டுக்கிட்டோன்னா நல்லா இருக்காது. நாட்டு டமாட்டோ கண்டினா பாதியே போட்டுக்கோங்க. காரம் கம்மியானாலும் ஓகே, சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா வதக்கிட்டு இது பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரியாணி மசாலா வந்து ஹோம்மேட் பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூளோட காரம் அப்படி இருக்கும். ஸோ மிளகாத்தூள் போட்டுக்கும் போது பார்த்து வந்து போட்டுக்கோங்க, வதக்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்குது. ஸோ நல்லா வதங்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிட்டு போகிறோம். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ நல்லா வந்து வதங்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி அப்புறமா புதினா ரெண்டுத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதுவும் வந்து இப்போ வதக்கிட்டுருங்க. நம்ம ஃபைனலாக போட்டால் என்ன ஆகும்னாக்கா குழந்தைங்க வந்து எடுத்து போட்டுருவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நல்லா வதங்கும் போது வந்து போட்டு விட்டுருவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா வதங்கிட்டு கேர்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அந்த கேர்டு ஆட் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் புளிச்சி கேர்டு ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. அப்போ வந்து லைன் வந்து ஆட் பண்ணக்கூடாது, அது இன்னும் புளிப்பு வந்து அதிகப்படுத்திடும். ஸோ நல்லா வந்து வதங்கிடும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வதங்கி ஒரு கிரேவி மாதிரி ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். பீட்ரூட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் எடுத்து போட்டால் ரொம்ப சிம்பிளான என்னோடய ஸ்டைலில் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம புலாவ் மசாலா வந்து ஆட் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி ஹோம்மேட் பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணோம். புலாவ் மசாலாவும் வந்து ஆட் பண்ணலாம். அது வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், அதிகப்படுத்தும். ஸோ வதக்கிட்டுக்கோங்க. ஸோ இந்த டம்ளரில் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டால் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கிட்டோம். கொதிச்சு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரைஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் போட்டு தண்ணி விடுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி முத்தி ஆகிடும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க.
ஸோ ஓரளவுக்கு வந்து கொச்சி நிற்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு விசில் வச்சுட்டு போனாக்கா ஒரு ஸோ ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் ஆகிடுச்சு. ஸோ நல்லா வந்து வதங்கிட்டோம். வதங்கிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். அந்த ஸ்டேஜில் விசில் வந்து போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து கீ போடுங்க. என்னத்துக்குன்னா கீ என்னத்துக்கு போடுறதுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தியாக இருக்காது, பல்பலான்னு இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கீ போடுறது. அது இல்லாத அந்த கீயோட அரோமா வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து போட்டுட்டோம். ஒரு 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டா கரெக்டான பர்ஃபெக்டான என்னோட ஸ்டைலில் புலாவ் வந்து ரெடி ஆகிடும். விசில் வந்து நல்லா வந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அப்படியே ஸ்மாஷ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இப்படி எடுத்து விடணும், அவ்வளோதான். ஜஸ்ட் இப்படி எடுத்து விட்டால் போதும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக எனக்கும் வந்து அந்த மாதிரி நடக்கும். உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. சில டைம் வந்து உப்பு பத்தலைனாக்கா இப்போ போட்டுட்டு அப்படியே வந்து மூடி வச்சுடுங்க. ஸோ தட் அது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து மாறாது, நல்லாயிருக்கும். டேஸ்ட் அந்த அதுவும் நல்லாயிருக்கும். உப்பு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட் இப்போ வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. பட் என்னென்னா யூஸ்வலாக சில டைமில் வந்து ஏதோ ஒரு எப்போ ஒரே மாதிரி வந்து வராது இல்லையா. சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா சில மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ ஹெல்தியான வெஜிடபிள் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பேக்கான புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பொடி பொடியாக சூப்பராக இருக்குது. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மைஸ்வரி.